வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் துளசி கஷாயம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் துளசியை பொடியாக ஆஞ்சி வச்சுருக்கேன். ஓமவல்லி இலை, ஓமவல்லி இலைன்னா உங்களுக்கு தெரியும், கற்பூரவல்லி இலை. பார்த்தீங்களா, இதுதான் கற்பூரவல்லி இலை. மிளகு, இது தூதுவளை இலை வாங்கி வச்சுருக்கேன். இது பொடியாக ஆயணும். பெருங்காய பொடி, கட்டி பெருங்காயம் வாங்கியாந்து அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன், பெருங்காய பொடி. இது வெத்தலை, நம்ம வெத்தலை பாக்கு போடுறோம்ல அந்த வெத்தலை. இது மஞ்சள் பொடி, ஜீரகம், 8 பொருளையும் சேர்த்து கஷாயம் போட போகிறேன். தலைவலி, காலு வலி, சளி பிடிச்சிக்கிருச்சு, உடம்பெல்லாம் நோவுது. எங்கள் நாட்டு வைத்தியத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம டெய்லி மாத்திரை சாப்பிட நம்மளோட கிட்னியை தான் அது பாதிக்குது. ஆனால் நாட்டு வைத்தியம் நம்ம சாப்பிட நமக்கு ஆயிலும் கூடும், உடம்பும் தெம்பாக இருக்கும், தைரியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம உடம்புல நோயே இருக்காது. ஒரு பாம்பு கடிச்சா கூட அந்த விஷம் நம்ம மேலே ஏறாது. என்ன நாட்டு வைத்தியம் நிறைய நம்ம சாப்பிட்றதுனால அந்த விஷத்தை பூரா அது முறிச்சுடும். அதனால் இன்னைக்கு ஓமவல்லி இலையை கஷாயம் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும், பச்சை பசேர்னு இருக்கும். இதுதான் நல்ல துளசி, கோயில்கள்லாம் நமக்கு கொடுப்பாங்க, அதுதான் துளசி. இதை வாங்கிட்டு பார்த்தீங்களா இப்படி ஆஞ்சி வச்சுருக்கேன், காம்பு இல்லாமல் இலையை மட்டும் ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வச்சு எந்த மருந்து சாப்பிட்டாலும் காலையில் 6 மணிக்கு வெறும் வகுத்தில் தான் சாப்பிடணும். அப்போ தான் அது வேலை செய்யும். நம்ம சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோம்னாக்கா அது வேலை செய்யாது. நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு தூங்குகிறோம். அப்போ நைட்டு பூரா நம்ம சாப்பிட்டது பூரா செமிச்சு போயிடும். அப்போ காலையில் ஃப்ரீயாக இருக்கும் வகுறு. அப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தான் இதை நம்ம சாப்பிடணும். அதே 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். 3/4 கிளாஸ் தண்ணி. இப்போ 2 பேருன்னா அந்த 3/4 கிளாஸ் தண்ணியில் ஆளுக்கு 25 கிராம் சாப்பிட்றலாம். இதே குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தால் இதெல்லாம் 1.5 கிளாஸ் ஊற்றினா போதும். இது ஒரு 10 கிராம் இருக்கும் துளசி இலை. இவ்வளோ இலை போட்டால் போதும். நல்லா இப்படி அலசிடணும். அலசிட்டு இலையா அதில் போடணும், தண்ணியில் போடணும். சுத்தமா இது ஓமவல்லி கற்பூர இலை. 2 இலை போட்டால் போதும். 2 இலை இப்படி நல்லா கழுவிட்டு இதை இப்படி பொடியாக பிச்சு போட்டுடணும். பிச்சு போட்டால் சீக்கிரம் அந்த சாறு இறங்கும். ஒரே ஒரு வெத்தலை போட்டால் போதும். இது வெத்தலையும் இப்படி நல்லா கழுவிட்டு காம்பை கிள்ளி அப்படி போட்டுட்டு, இந்த முனியும் கிள்ளி இப்படி போட்டுட்டு அதையும் இப்படி கிள்ளி போட்டுடணும். அது இப்படி கிள்ளி போட்டுட்டு தூதுவளை ஒரு முள்ளாக இருக்கும், அதை இப்படி ஆஞ்சிடணும். சளியை உடனேயே எங்கே இருக்குன்னு தெரியாமல் விரட்டி விட்டுரும். தூதுவளை ரசம் வைக்கலாம், அடை சுட்டு திங்கலாம், சூப்பு வைக்கலாம். 10 இலை போட்டிருக்கேன். இதையே இப்படி நல்லா 2 பிச்சு போட்டுருங்க. அதையும் இப்படி போட்டுட்டு ஒரு 10 மிளகு போட்டால் போதும். ஒரு 1 கிராம் இருக்கும் சீரகம், அந்த சீரகத்தை போடணும். சும்மா அது ஒரு 1 கிராம் மஞ்சள் பொடி அதை போட்டால் போதும். 1 கிராம் பெருங்காயத்தூள் போட்டால் போதும். சரிங்களா, இப்போ நல்லா இப்படி கிண்டி விட்டுடணும். கிண்டி விட்டு இந்த பெருங்காயம் கட்டி ஆயிரும் சுடு தண்ணியில் போட்டால் அதை நல்லா அப்படியே கரைச்சி விட்டுடணும். இப்போ நல்லா வேகட்டும், மூடி வைப்போம். நல்லா சுண்டுட்டோம். துளசி இலை சும்மா சாதாரணமாக வாங்கிட்டு 2 இலையை போட்டு வேக வச்சு குடிக்கிறதுல அது புரோஜனம் இல்லை. ஜீரகம் ஜீரண சக்தி ஆகும். மஞ்சள் பொடி நம்ம உடம்புல கெட்ட கிருமி இருந்தால் அது கொன்னுடும். வெத்தலை அது சளியை முறிச்சு விடும். அதே மாதிரி தூதுவளையும் நம்ம பக்கத்தில் நெஞ்சில் சளி இருக்கிறது, அந்த ஈரல்கிட்ட சளி இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். சளிக்காகவே பிறந்தது தான் அந்த துளசியும் அந்த தூதுவளையும். அதே மாதிரி கற்பூரவல்லி இலையும் நல்ல சளியை கேட்கும். மிளகு
அது நம்ம தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கும் நல்லது தான். வயிறு நல்லா ஊதிக்கிட்டு காற்று போகாமல் இருக்குன்னு பாருங்கள். அப்போ வந்து அந்த பெருங்காய பொடியை கொஞ்சோண்டு எடுத்து போட்டு ஒரு 2 கிராம் எடுத்து போட்டு நல்லா சட்டியில் வறுத்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு ஆற்றி குடிச்சிங்கன்னா டமார் டுமார்னு காற்று பூரா பிரிஞ்சு போயிடும், ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரிக்க ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு வைத்தியம் அதோட வச்சிருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. அதாவது எந்த பொருளை சும்மா கீழே கிடக்கிற ஏதோ ஒரு புல்லை ஒரு செடியை பிடிங்கி தின்னா கூட அதில் ஒரு மூலிகை மருந்து இருக்குது. அது மாதிரிக்க நம்ம நாட்டு வைத்தியத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த காலத்தில் என்ன நாங்கள் மாத்திரை மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்? இல்லை, பூரா மூலிகை பொருள் தான் நாங்கள் சாப்பிட்டோம். மூலிகை பொருளை சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம தெம்பாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் இன்றைக்கி இது மாத்திரையாக தின்னுக்கிட்டு இருந்தான்னா இன்றைக்கி டொடக்குன்னு போய் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரிக்க அந்த காலத்தில் சாப்பிட்டனாலவே இன்றைக்கி தைரியமாக உட்காந்து உங்களுக்கு நான் பாட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ நான் அது வெந்துருச்சான்னு பார்க்குறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 1/2 கிளாஸ் வந்துருச்சு பாருங்க. நல்லா சுண்டை வேக வைக்கணும். வேக வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இலையை பூரா எடுத்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி திருப்பி அதிலே போட போகிறேன். அதை எல்லாத்தையும் வெந்த உடனே அதை அரைச்சிருக்கேன். இப்போ அந்த அரைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதிலேருந்து எடுத்து இலையெல்லாம் எடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ அதிலே ஊற்றிடணும். ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்து வடிகட்டிடணும். ஏன்னா முழுமையாக அதோட சத்து நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி ஆயிரும். நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரட்டும், அப்போ தான் சாறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்களா நல்லா சுண்டிருச்சு. 1 கிளாஸ் வச்சா 1/2 கிளாஸ் வந்துருச்சு. இப்போ நான் வடிகட்டுறேன். அப்படி நல்லா வடிகட்டிக்கணும். எடுத்துருங்க, அவ்வளோதான். துளசி கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கஷாயத்தை கொடுக்குறேன், குடிச்சு பார்த்துட்டு சொல்லட்டும் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சரி, எல்லா வியாதியும் இதுலயே தீந்துரும். நீங்களும் டெய்லி வந்து இந்த கஷாயம் போட்டதால வாங்கி குடிச்சிட்டு போங்க. கண்டிப்பா நான் வந்து குடிப்பேன். சரிப்பா. இன்னைக்கு கிராமத்து நாட்டு வைத்தியம் துளசி கஷாயம் எப்படின்னு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி மதுரை ஆர் சரோசம்மா சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.